ஜெயக்குமாரின் மரண வாக்குமூல பாணி கடிதங்களை அவரே எழுதினாரா அல்லது விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக எழுதப்பட்டதா என்று கடிதத்தில் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள். மேலும் இந்த கடிதத்தினுடைய உண்மை தன்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, இந்த ஜெயக்குமாரனுடைய கடிதங்கள் தொடர்பாகவே தற்பொழுது பல சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள். முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எரிந்த நிலையில் உடலாக மீட்கப்பட்டது தொடர்பாக தொடர்ந்து பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில இவர் எரிந்த நிலையில மீட்கப்பட்ட அன்றே அவர் எழுதியதாக கடிதம் ஒன்று மாவட்ட எஸ்பிக்கு எழுதியதாக கடிதம் வெளியானது. அதன் பின்பாக அவருடைய மருமகளுக்கு எழுதியதாக மற்றொரு கடிதமும் வெளியானது. இந்த நிலையில இந்த கடிதத்துல யார் யாருக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளவு அவங்க கொடுக்க வேண்டியது வரும், யார் யார் மிரட்டல் விடுத்தாங்க அப்படிங்கிற பகீர் தகவல்லாம் வெளியாகி காங்கிரஸ் கட்சியில பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில இந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதோட உண்மைத்தன்மை நிரூபிக்கணும், மாவட்ட போலீசார் அதனை உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. மேலும் கடிதத்துல நாங்குநேரி எம்எல்ஏ மனோகரன், அதே போல மூத்த காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, ஒரு தனியார் பள்ளியின் தாளாளர், ஒரு பெண் உட்பட 9 பேருடைய விவரங்கள், பெயர் விவரங்களோட அந்த கடிதம் முதல் கடிதம், அதாவது மாவட்ட எஸ்பிக்கு ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல இரண்டாவது கடிதம் அவருடைய மருமகளுக்கு எழுதப்பட்டிருந்தது. அதிலும் பண விவரங்கள், அதே போல மிரட்டல் விடுப்பு விவரங்கள் உள்ளிட்ட விவரங்கள் இரண்டாவது கடிதத்துல வெளியானது. இந்த நிலையில இந்த கடிதம் தொடர்பாக மாவட்ட போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் அவருடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், அவருடைய உதவியாளர்கள் என அனைவரிடமும் விசாரணை நடத்தியது. அவர்தான் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கடந்த மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அவர் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருந்ததாகவும் விசாரணை அவங்க வளையத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் மாவட்ட போலீசாரிடம் உறுதி செய்திருக்காங்க. கடந்த ஒரு 5 நாட்களுக்கு மேலாக எழுந்த ஒரு சர்ச்சைக்கு ஒரு கடிதத்தை எழுதியது யார் என்பதற்கு மாவட்ட போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். கடிதமானது ஜெயக்குமார் தான் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத மாவட்ட போலீசார் உறுதி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பல விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.